வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா தக்காளி பப்பு. வாங்க இந்த தக்காளி பப்பு எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி பப்பு சாதம் சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ 5 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது முக்கியமாக இது தான். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தலை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம துவரம்பருப்பை கழுவிட்டு நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். முக்கியமாக இந்த தக்காளி 5 தக்காளி போடணுங்க. இந்த பப்புக்கு 2 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் இந்த பப்பு. ஆனால் அருமையாக இருக்குங்க. உண்மையாக நம்ம பேச்சுலர் கூட அவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நாம் வெளியே எங்காசை போகிறோம், டூரெல்லாம் எங்காசை போகிறோன்னா இந்த பப்பு அழகாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். கெடவும் செய்யாது. 2 நாளைக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்காதீங்க. தண்ணி நிறையா சேர்த்தா இதோட டேஸ்ட்டு மாறிடும். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் தண்ணி அளவாக ஊற்றுனனால அளவாக வெந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இது இப்படி தான் இருக்கணும். இப்போ தாளிப்புக்கு கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இதில் கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை நான் சேர்த்து இது நல்லா பொரியட்டும். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். இப்போ சின்ன வெங்காயத்தையும் 2 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது சூப்பராக இருக்குங்க. இது நம்ம இந்த வெங்காயம் வதங்கவும் இதில் இந்த பப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பப்புக்கு தேவையான நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது வேலை. ரொம்ப ஈஸியான இதுங்க இந்த தக்காளி பப்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதுமாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.